பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கும் முடிவை மாற்ற வேண்டியிருக்கும் என்று திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியது கவனம் பெற்றுள்ளது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இயக்குனர் ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்கும் விதமாக வரும் 21ஆம் தேதி நினைவேந்தல் பேரணியையும் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த சூழலில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பதிலளித்த ப. ரஞ்சித், திமுகவுக்கு தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தேன். மக்கள் பிரச்சனைகளை மாறும் என நினைத்தேன். ஆனால் எதுவும் மாறவில்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாத அரசாங்கமாக இது இருந்தால் நமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கான தேவை இருக்கும் என நினைக்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை என்றே எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசியுள்ளார். மேலும் பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகள் தொடர்ந்து இரண்டாம் தரமாக பார்க்கப்படுகிறது. அதில் எனக்கு பல விமர்சனங்கள் உள்ளன. அந்த விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைப்பேன். அதிகாரிகளின் கையில் அதிக பவர் இருக்க வேண்டும். மாறாக அரசியல்வாதிகளின் கையில்தான் இங்கு அதிக பவர் இருக்கிறது என்று ப. ரஞ்சித் கூறியுள்ளார்.